எங்களை இபிஎஸ் ஐயா வந்துட்டாரு அப்படின்னா எங்களுக்கு வந்து விவசாயம் எல்லாம் தள்ளுபடி ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இப்போ இவர் வந்து என்ன பண்ணார், தஞ்சாவூர்ல பிரச்சாரம் பண்றப்போ ஒரு பச்சை கலர் துண்டு போட்டுட்டு விவசாயி தான் நமக்கு முக்கியம், விவசாயம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நேரம் நல்லா பேசினார். ஆனா இப்போ விவசாயிகளுக்கு பண்ணக்கூடிய தள்ளுபடியை ஒரு சரியாவே பண்ணவே கிடையாது. இப்போ இருக்க கடன் பிரச்சனையில வந்து இவ்வளவு பண்றது ஆக்சுவலி பெரிய வாக்குறுதின்றது எப்போ கொடுத்தாங்க? வாக்குறுதி வந்து ஏப்ரல் மார்ச் இதுல வந்து கஜானா இல்லன்றது எப்போ சொன்னாங்க? பிப்ரவரி மந்த். அப்போ உங்களுக்கு கஜானா இல்லன்றது உங்களுக்கு விஷயம் தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. உங்களால கொடுக்க முடியாதுன்னு தெரியும், தெரிஞ்சுதான் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. அப்போ விவசாயிகளோட ஓட்டை வாங்குறதுக்கு நீங்க பொய் சொல்லிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா? இப்போ இருக்க சிச்சுவேஷன்ஸ்க்கு நம்மளால அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. பிரதர், நான் பேசுறது புரியுதா? புரியுது. பிப்ரவரி மாசம் கஜானா காலின்ற விஷயம் சொல்லியாச்சு. கஜானால பணம் கஜானால இவ்வளவுதான் பணம் இருக்குன்ற விஷயம் சொல்லியாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்கள் வந்து மார்ச் ஏப்ரல்ல வந்து அவங்க வந்து வாக்குறுதிகளை வந்து சதற விடுறாரு. எப்படி சதற விடுறாரு? மாசம் 2500, அன்னபூர்ணி சூப்பர் 6, அதுக்கப்புறம் வந்து தாய்மாமன் கடனை, தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு அப்படின்னு சொல்லி வரிசையா விட்டு தள்ளுறாரு. அதுல வந்து விவசாய கடன் வந்து போயிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, உங்களுக்கு கஜானா கம்மியா இருக்குன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு நீங்க வாக்குறுதி கொடுக்கணும்? கொடுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்.